மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவின் வாகனத்தை மறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய திருமண்டங்கடை கரும்பு விவசாயிகள் சமாதானம் செய்ய வந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுல்தான் இணைகிறார். வணக்கம் சுல்தான், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணியில் கைச்சின்னத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா இன்று பாபநாசம் தாலுகா பகுதியில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவர் மருத்துவக்குடி ஊராட்சியில் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடன் வாகனத்தில் நின்றபடி வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த திருமண்டக்குடி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 501 நாட்களாக போராடி வரும் கரும்பு விவசாயிகள் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா வாக்கு சேகரித்து சென்ற வாகனத்தை திடீரென்று மறித்து தங்களது கொந்தளிப்பை வெளிப்படுத்தினர். வாழ்வாதாரத்தை இழந்து சுமார் 500 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களது போராட்டத்திற்கு இதுவரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என கூறி வேட்பாளர் சுதாவின் வாகனத்தை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு காங்கிரஸ் வேட்பாளரான சுதா பிரச்சார வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தேர்தலுக்கு பிறகு முடிவு எட்டப்படும் என கூறி விவசாயிகளை சமாதானம் செய்ததை அடுத்து கரும்பு விவசாயிகள் அனைவரும் அந்த பகுதியில் இருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.